அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, எது தனிமை? இந்த உலகத்தை அனாதைகளாக வாழக்கூடிய பலர், பெற்றோர்கள், மனைவி, பிள்ளை, நண்பர்கள் எல்லாருமே இருந்தும் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு நெருக்கதியாக தனிமையில இருக்கக்கூடிய சிலர். இதெல்லாம் உள்ளத்தை வாட்டும். என்னடா நம்மளை கேட்க கூட ஆள் இல்லையே அப்படின்ற அந்த எண்ணம் வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வை யோசித்து பார்ப்போம். அவங்க என்ன சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அப்ப யாருமே இல்லாவிட்டாலும் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் அப்படின்னு எப்ப சொல்றாங்க? சொந்த ஊரால் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த ஹிரா கோயிலை ஒரு ஆபத்தான நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நமக்கு சொல்றாங்க. அப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையான தனிமை என்பது எதுவென்றால், கல்லா இதா பலகத்தி தொராக், உயிர் தொண்டைக்குள்ளே அடையக்கூடிய நேரத்துல, வல் தஃபத்தி சாக்கு பி சாக், கெண்டைக்கால் கெண்டைக்காலோடு பிணையக்கூடிய நேரத்துல, ரன் அன்னுல் ஃபிராக் இல்ல ரப்பிக்க யௌமதின் மசாக், அந்த சக்கரத் மரண நேரத்துல இறைவன் பக்கம் அவன் இழுத்து செல்லப்படுவான். அந்த ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்துல அதான் தனிமை. இன்னைக்கு நான் மௌத்தா போறேன்னா கபர்ல போட்டு மூடி விட்டார்கள் என்றால் நாளைக்கு நான் தனிமையில் இருப்பேன். எனக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த தனிமையை பற்றி நாம் யோசிக்கக்கூடிய நேரம் ரசூலா சொல்றாங்க, யார் தனது இறைவனுடைய சந்திப்பை ஆசைப்படுகிறார்களோ இறைவனும் அவனை சந்திக்க ஆசைப்படுகின்றான். யார் தனது இறைவனுடைய சந்திப்பை வெறுக்கின்றானோ இறைவனும் வெறுக்கின்றான் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்ம சந்திக்கணும், மற்ற யாரையும் நாம் சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்று நம்ம எடுத்து யாரும் இல்லை அப்படின்ற கவலைப்படுறதை விட இறைவனை நாம் நேசிப்போம். இறைவனுடைய சந்திப்பை நம்ம எதிர்பார்ப்போம். ரப்பனா அஃப்ரி அலைனா சபரா வஃபனா அமில் முஸ்லீம், இறைவா எங்கள் மீது சகிப்புத்தன்மையை விட்டு எங்களை முஸ்லிமாவை தவிர நீ மரணிக்க செய்யாது அப்படின்ற அந்த துவாவை அதிகமாக கேட்போம். என்றால் இந்த உலகம் என்பது அற்பமானது. என்று வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்கின்றது, அந்த தனிமை, நமக்கும் இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்திப்பு, அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கான அந்த ஆசையை நாம் ஊட்டிக் கொள்வோம். யாருமே இல்லாவிட்டால் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் அப்படின்ட்டு தான் நபிமார்களும் இறை நம்பிக்கையாளர்களும் நம்பி இருந்தார்கள், அதற்காக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இறைவன் நம்மளுக்கு மன நிம்மதியை மகிழ்ச்சியும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.